ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். நம்ம இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரேஷன் கடை ரிசல்ட் வந்து அடுத்த எந்த மாவட்டம் வரும் அல்லது அடுத்த ரிசல்ட் எப்போ பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம் இந்த தகவலில். அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட இன்றைக்கி ஒரு டிஆர்பி தகவல் இருக்குது ஒன்று, அதாவது ஆடி தகவல் இருக்குது. ஸோ அது எந்த மாவட்டம் அப்படின்னா தென்காசி மாவட்டத்தில் நம்ம சப்ஸ்கிரைபர் இன்றைக்கி மார்னிங் பேசின ஆடி தகவல் தான் இது. எனக்கு ஒரு மதியம் அளவில் எனக்கு சென்ட் பண்ணியிருந்தார். ஸோ வீடியோ உங்களுக்காக நான் ஷேர் பண்ணுறதுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணி போடுறேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் கமெண்டில் கேட்குறாங்க, ரிசல்ட்டு ஒரு மாவட்டம் மட்டும் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, பண்ணிவிட்டு கம்முன்னு இருக்காங்க. ரிசல்ட் மற்ற மாவட்டம் எப்போ பப்ளிஷ் பண்ணுவாங்க, ஏன் இன்னும் பண்ணலை, என்ன காரணம் அப்படிங்கிற மாதிரி நிறையா பேர் கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஒரு மாவட்டம் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஆனால் பாருங்கள், போன தடவை நிறைய மாவட்டங்களில் அடுத்தடுத்து விட்டுட்டே இருந்தாங்க. நல்லாவே தெரியும் உங்களுக்கு. ஸோ திருப்பூர்லாம் பாருங்கள், மார்னிங் ஒரு 5 o'clock அந்த மாதிரி சம்திங்கில் தான் அவங்களுக்கு திருப்பூர் பப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ டைம்ங்கிறது அந்த ஆன்லைன் ப்ராசஸில் கிடையாது. ஸோ நைட்லாம் 7 மணி 8 மணி நைட்டு 12 மணிக்கெலாம் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறையா தெரியும் உங்களுக்கு. ஸோ அதன் அடிப்படையில் பாருங்கள், இந்த வருஷம் உங்களுக்கு ஸோ ஆன்லைன் ப்ராசஸ் தான் போயிட்டுருக்கு. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 38 மாவட்டத்தில் கிட்டத்தட்ட சென்னை தவிர உங்களுக்கு இப்போது பப்ளிஷ் பண்ண திருப்பத்தூர் தவிர எல்லா மாவட்டத்தினர் ரிசல்ட் எப்போ வரும்னு மென்ஷன் பண்ணிட்டே தான் இருக்கிறாங்க. ஸோ நான் ஒவ்வொருவருக்கும் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ரிப்ளை பண்ணாமலாம் கிடையாது. நான் என்ன சொல்ல ரிப்ளைனா, ஒரு மாடல் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நீங்கள் அதை கவலைப்பட அவசியமே கிடையாது. ரிசல்ட் கண்டிப்பாக பப்ளிஷ் பண்ணிடுவாங்க, பண்ணாமல் இருக்க மாட்டாங்க. ஸோ அது எப்போ பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது அப்டேட் தான் நம்ம சொல்ல முடியும். புரியுதா உங்களுக்கு? ஸோ நெக்ஸ்ட்டு என்ன அப்டேட் கிடச்சிருக்கு அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். அதாவது ஸோ இன்றைக்கி ஃப்ரைடே இருக்குது. இன்றைக்கி ஃப்ரைடே உங்களுக்கு எதிர்பார்க்கலாம். ஏன்னா சொன்ன தகவல் எனக்கு சொன்ன தகவல் ஸோ ஃப்ரைடே சாட்டர்டே இந்த 2 டேஸில் நீங்கள் மேக்ஸிமம் ஒரு 99% எதிர்பார்க்கலாம். ஏன் இன்றைக்கி நைட்டு 7 மணிக்கு மேலே கூட நீங்கள் எதிர்பார்க்கலாம், ஏன் இப்போ கூட எதிர்பார்க்கலாம். ஸோ சொல்ல முடியாது. ஆனால் மேக்ஸிமம் 2 டேஸ் நீங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா சொன்ன தகவல் அடிப்படையில் இந்த 2 நாள் மேக்ஸிமம் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கொஞ்சம் எதிர்பாருங்க, நானும் எதிர்பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் வந்தோடனே உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ போடுறேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் ஒரு சில பேர் ரொம்ப அக்யூரேட்டான ஒரு அப்டேட்லாம் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க எனக்கு. ஸோ அது அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் சரி வாங்க, இப்போ இந்த தென்காசியில் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த டிஆர்பியில் மேக்ஸிமம் நான் ரிசல்ட் வரதுக்கு முன்னாலே சொல்கிறேன் உங்களுக்கு. டிஆர்பி தகவல் என்னையை பொறுத்த வரைக்கும் நான் எனக்கு விருப்பம் கிடையாது. உங்களுக்காகத்தான் இந்த டிஆர்பி தகவல் ஷேர் பண்ணுறேன். ஸோ எதுக்கு இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு நிறைய தடவை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதை நான் இப்போ சொல்ல விரும்பலை. ஸோ வாங்க இந்த டிஆர்பி தகவல் என்ன சொல்லியிருக்காங்க, தென்காசியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு அந்த ஆடியோ அப்டேட் இருக்குது, உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்கள் கேளுங்க. அதுக்கப்புறம் நான் என்ன சொல்கிறேன்னு நான் சொல்கிறேன். ஹலோ. ஹலோ. வணக்கம் மேடம். வணக்கம் சார். மேடம், தென்காசி டிஆர்பி ஆஃபீஸ் தானே மேடம்? ஆமாம் சார். மேடம், இந்த ரேஷன் ஷாப் ரிசல்ட்டு எப்போ மேடம் வரும்? ப்ராசஸில் இருக்கு சார். அப்படிங்களா? ஆமாம் சார். எதிர்பார்க்கலாமா? ஹலோ. இந்த மாதம் எதிர்பார்க்கலாமா மேடம்? சென்னை ஆஃபீஸ் தான் சார் டேட் சொல்லணும். சரி மேடம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆடி தகவல் கேட்டிங்களா? அதாவது நான் இதை பற்றி சொல்ல விரும்பலை. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ப்ராசஸ் போயிட்டுருக்கு, எங்களுக்கு தெரியாது, சென்னையில் தான் கேட்கணும், அங்கேருந்து வந்தால் தான் நாங்கள் விடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதே மாதிரி தகவல் 1000க்கு மேலே உள்ள தகவல் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இதனால தான் சொல்கிறேன் டிஆர்பி தகவல் நான் எனக்கு அது விருப்பம் இல்லை அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்காக தான் இந்த டிஆர்பி தகவல் ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி பேசின ஆடியோ தகவல் தான். என்ன சொல்கிறாங்க, வழக்கம் போல் தான் ப்ராசஸ் போயிட்டுருக்கு, எங்களுக்கு தெரியாது, வந்தால் தான் விடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது அப்டேட் கிடையாது. என்னையை பொறுத்த வரைக்கும் இது அப்டேட் வேண்டாம். என்ன அப்புறம் என்ன எப்போ வரும், அடுத்து நெக்ஸ்ட்டு எந்த மாவட்டம் பப்ளிஷ் பண்ணுவாங்க, ரிசல்ட் அடுத்தடுத்து மாவட்டம் வெளியே வருமா அப்படிங்கிறது தான் என்னோடய கொஸ்டின் இது. ஸோ இதுக்கான அப்டேட் தான் நான் இப்போ ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ நான் சொன்ன இந்த அப்டேட் இன்றைக்கி நாளைக்கு 2 நாள் நீங்கள் வெயிட் பண்ணி கொஞ்சம் நீங்கள் எதிர்பார்க்கலாம்னு தான் நான் சொல்கிறேன்.
மேக்ஸிமம் வந்து அப்டேட் எனக்கு கிடைச்ச அப்டேட் வந்து இன்றைக்கி நாளைக்கு தான். ஸோ இது தான் நம்மளோட வீடியோ பதிவில் முக்கியமான ஒரு அப்டேட் என்னென்னா, இன்றைக்கி நாளைக்கு மேக்ஸிமம் வந்து எதிர்பாருங்க. இந்த 2 டேஸில் வந்து உங்களுக்கு நிறைய மாவட்டங்கள் வந்து வர வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒரு மாவட்டம் 2 மாவட்டம் இல்லை, நிறைய மாவட்டம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் சொன்ன வந்து 99% எதிர்பார்க்கலாம் மாதிரி தான் சொல்கிறேன். மேக்ஸிமம் எனக்கு வந்து அப்டேட் இது. ஸோ வந்து மேக்ஸிமம் கொஞ்சம் எதிர்பாருங்க. அதுக்கப்புறம் வந்து ரிசல்ட் வந்து அப்படி ஒரு காலதாமதம் ஆனாலும் வந்து நம்ம அவசரத்துக்காக வந்து அவங்க வந்து மேக்ஸிமம் வந்து ரிசல்ட் பப்ளிஷ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இந்த ரிசல்ட் ஆனது வந்து ஒரு கவர்மெண்ட் அடிப்படையிலேருந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து ஒரு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணும்போது நிறைய ப்ரொசீஜர்லாம் நிறைய இருக்கும். ஸோ அதை கிளியர் பண்ணி தான் அவங்களுக்கு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி வந்து இஷ்யூலாம் நிறைய இருக்கும். அது நமக்கு தெரியாது. மேக்ஸிமம் வந்து எதிர்பாருங்க. ஆனால் வந்து டிலே பண்ண மாட்டாங்க, லேட் ஆகாது. அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஆனால் வந்து பாருங்கள், அடுத்தடுத்த மாவட்டம் கண்டிப்பாக வெளியே வரும். மேக்ஸிமம் வந்து தென் மாவட்டங்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அப்புறம் வந்து நீங்கள் கன்னியாகுமரியில் கூட நீங்கள் கன்னியாகுமரி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், தூத்துக்குடி, தென்காசி இந்த மாதிரி மாவட்டம் எதிர்பார்க்கலாம். ஏன் அதுக்கப்புறம் வந்து நம்ம மேக்ஸிமம் வந்து நம்ம ராமநாடு இந்த மாதிரி ராமநாதபுரம் இந்த மாதிரி மாவட்டங்களில் வந்து மதுரை திருச்சிலாம் வந்து சொல்ல முடியாது. ஏன்னா லாஸ்ட்டாக தான் பப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ அது கூட பிரச்சனை இல்லை. இந்த மாவட்டங்கள் தென் மாவட்டங்களில் ஃபஸ்ட்டு எதிர்பார்க்கலாம் தான் என்னோட ஒரு சின்ன ஒரு அப்டேட் இது. ஸோ எடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் வந்து என்ன அப்டேட்டோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன், நீங்களும் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து கொஸ்டின் கேட்குறாங்க, எப்போ வரும்னு. ஸோ நான் சொன்ன இந்த வீடியோ பதிவில் வந்து ரிசல்ட் வந்து 2 டேஸில் தான் இருக்குது. மேக்ஸிமம் எதிர்பாருங்க. அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட்டு என்ன அப்டேட்டோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுறவங்களுக்கு இது உண்மையான தகவல் தான் என்னை பொறுத்த வரைக்கும். மேக்ஸிமம் வந்து அப்புறம் வந்து கமெண்டில் நிறைய பேர் கேட்குறாங்க, இது வந்து மெரிட் அடிப்படையில் எடுக்கிறாங்களா இல்லை காசு கொடுத்தா வேலையை வாங்கியிருக்காங்களா அப்படின்ட்டு. ஸோ இந்த காசு மெரிட் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நான் சொல்கிறது மெரிட்டில் தான். மேக்ஸிமம் மார்க் அடிப்படையிலையும் உங்களுக்கு இன்டர்வியூவில் வந்து நீங்கள் அட்டெண்ட் பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் தான் இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து போயிட்டு இருக்குது. ஆனால் வந்து காசு அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இது மேக்ஸிமம் அது ஒவ்வொரு மாவட்டங்களும் இப்படி சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி நான் பேச விரும்பலை, அது எனக்கு தெரியாது எனக்கு. அப்புறம் பாருங்கள், ரிசல்ட் வந்து ஒரு அக்யூரேட்டான டைமில் வந்து கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் எதிர்பாருங்க. வெப்சைட் செக் பண்ணிட்டே இருங்க. ஏன்னா வெப்சைட்டில் தான் உங்களுக்கு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு மாவட்டம் பண்ணிட்டாங்க, நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக அடுத்தது மாவட்டம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ ஏதாவது அப்டேட் கிடச்சா கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன், நீங்களும் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோ தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்ச அப்டேட் ஏதாவது இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. ஸோ நானும் ஒரு ரிப்ளை கண்டிப்பாக பண்ணுறேன். நிறைய பேருக்கு ரிப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய பேருக்கு சொல்கிறாங்க ரிப்ளை பண்ண மாட்டேறீங்க அப்படின்ட்டு. ஸோ ஒர்க் இருந்தாலுமே உங்களுக்காக டைம் ஒதுக்கி கண்டிப்பாக ரிப்ளை பண்ணிகிட்ருக்கேன் நேற்று ஃபுல்லாமே. ஸோ மேக்ஸிமம் வந்து உங்களுக்காக வந்து நிறைய அப்டேட் வந்து ஷேர் பண்ணுவேன். அதுதான் என்னோட இந்த சேனலை பொறுத்த நோக்கம். ஸோ ரிசல்ட்டு பப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி வேலைவாய்ப்பு தகவல் போட்டாலுமே உங்களுக்காக கண்டிப்பாக வேலைவாய்ப்பு தகவல் போடுவேன். அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட்டு நம்ம இந்த ரிசல்ட்டுக்காக சந்திப்போம். அந்த வேலைவாய்ப்பு வந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, சில யூடியூப் சேனல்லாம் வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து எனக்கு அதாவது கமெண்ட் பண்ணியிருக்காரு. அதாவது ப்ரோ இந்த மாதிரி ரிசல்ட் வந்துருச்சுன்னு ஒரு நாளைக்கு 4 முறை வந்து வீடியோ போடுவார். ஆனால் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஒரு முறை கூட வீடியோ போடலை, அவனை தான் தேடிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவார் என்கிட்ட. அதாவது சொல்லியிருக்காரு கமெண்டில். அதை பார்த்து எனக்குமே ஒரு